அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொழிலதிபர் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவை தென்காசி அருகே உள்ள அவரது வீட்டில் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அண்மை காலமாக பிணக்கு போக்கில் இருந்து வரும் செங்கோட்டையன் அவரை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார். இந்த சூழலில் அண்மையில் முதலில் எடப்பாடி பழனிசாமியும் பின்னர் ரகசியமாக செங்கோட்டையனும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சிவசைலத்தில் சாமி தரிசனம் செய்த செங்கோட்டையன் அங்கிருந்து கோவிந்தபேரிக்கு சென்றார். அங்குள்ள பாஜகவிற்கு நெருக்கமானவராக கருதப்படும் ஸ்ரீதர் வேம்புவின் வீட்டிற்கு சென்ற செங்கோட்டையன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தினார். செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரம் குறித்து விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் தருவார் என்று கூறினார். செல்வாக்கு இல்லாதவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த உட்கட்சி பூசணும் இல்லை, ஒன்று ரெண்டு சில சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அதே சமயம் இதை அரசியலாக்க வேண்டாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேட்டுக் கொண்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செங்கோட்டையன் கூட சாயப்பட்டில் கழிவு ரொம்ப கலக்கிட்டு நீங்க சிறப்பு கவனம் இருப்பது கொடுத்தாரு. அது விஷயமா சந்திச்சிருக்கலாம். இதே அரசியல் பேசணும்னு அந்த அம்மா சொல்லிச்சா இல்ல செங்கோட்டையன் சொன்னாரா? அதிமுகவுக்குள் பிளவு வந்துவிட்டதா என்ற கண்ணோட்டத்தோடு அரசியலாக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக வெளியான தகவலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறுத்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்தார். அவர் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனையும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் தனித்தனியாக சந்தித்ததாக தகவல் வெளியானது. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்த சீமான் நிர்மலா சீதாராமனை தான் சந்திக்கவில்லை என்று தெரிவித்தார். சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன பயமா இல்ல தயக்கமா சொல்லுவேன். சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன். சும்மா நீங்களா ஒரு சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா. நிர்மலா சீதாராமனை சந்தித்தால் வெளிப்படையாக கூறுவதில் தனக்கு பயம் இல்லை என்றும் சீமான் கூறினார். முன்னதாக அண்ணாமலை சென்னையில் இல்லாத நிலையில் 16 பாஜக மாவட்ட தலைவர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 1ஆம் தேதி முதல் மதுரையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது தேசிய மாநாடு நடைபெற்றது. அந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி காலமான நிலையில் புதிய பொதுச் செயலாளர் தேர்வு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை புதிய தேசிய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு செய்யப்பட்டார். கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த பேபி கட்சியின் தலைமை குழு உறுப்பினராக இருந்தவர். மாநிலங்களவை உறுப்பினராகவும் கேரள கல்வித்துறை அமைச்சராகவும் பேபி செயலாற்றியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், வாசுகி, சம்பத், சண்முகம், குணசேகரன் மற்றும் பாலபாரதி ஆகியோர் மத்திய குழு உறுப்பினர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மதச்சார்பின்மை, சமூக நீதி, கூட்டாட்சி உள்ளிட்டவற்றில் வலுவான உறவுகளை எதிர்நோக்குவதாக கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் அப்படின்னு விபி துரைசாமி சொல்லியிருக்காரு. அப்படியாங்கண்ணா அவர்கிட்ட தான் கேட்கணுங்கண்ணா. நான் தான் போட்டியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏங்கண்ணா அப்படி எதுக்கு நான் திரும்ப கூப்பிடுறீங்க? விரைவில் தமிழக பாஜக தலைவர் மாற்றம் என்ற செய்தி குறித்து அண்ணாமலை திட்டவட்டமாக தந்த பதிலே இது. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை முதலமைச்சர் வரவேற்காதது கண்டனத்துக்குரியது என்றார். முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மாநிலத்தினுடைய நலன அக்கறை இருந்தா முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும், வரல. மேலும் மேடையில் தாம் அமராதது குறித்தும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் அமர்ந்தது குறித்தும் விளக்கம் தந்தார். இது அரசு நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நான் மேடையில் இருக்கணும்? அதனால மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன், கோவிலில் இருந்தேன். பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வு இல்லாமல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்தேன். இது அரசு நிகழ்வு, மக்கள் வரி பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா. நீட் ரகசியம் என்ன, அது எங்கே இருக்கிறது என்று 4 ஆண்டுகள் ஆகியும் திமுக அரசு விளக்கவில்லை என்றும் விமர்சித்தார். உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆடி தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் திரண்டுள்ளனர். தியாகராஜர் சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதையொட்டி நேற்று இரவு அஜபா நடனத்துடன் கோவிலில் இருந்து புறப்பட்ட தியாகராஜர் தேரில் எழுந்தருளினார். அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய தியாகராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். ஆசியாவின் மிகப்பெரிய தேராக கருதப்படும் 96 அடி உயரமுள்ள ஆடி தேர் இன்று காலை 9 மணியளவில் கோயிலின் கிழக்கு வீதியில் தொடங்கி தெற்கு வீதி, மேல வீதி வழியாக சென்று வடக்கு வீதியில் உள்ள நிலையை அடையும். விழாவில் பங்கேற்க இரவே ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் திருவாரூர் நகரம் விழா கோலம் பூண்டுள்ளது.
தேர் திருவிழாவை ஒட்டி திருவாரூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் மாணவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை அம்பத்தூரில் மாடு முட்டியதில் பலத்த காயமடைந்து சாலையில் கிடந்த முதியவரை காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன. அம்பத்தூர் பிருத்திவிப்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் ராணுவ வீரரான முனுசாமி என்பவரை மாடு முட்டி தூக்கி வீசியது. இதில் பலத்த காயமடைந்த முனுசாமி சாலையில் மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்ட நிலையில் இளைஞர் ஒருவர் தனது காரை எடுத்து வந்து முனுசாமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அந்த தெருவில் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மாடு எதிரில் வந்தது. நான் கொஞ்சம் ஒதுங்கினா அது அப்படியே முட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே நான் விழுந்துட்டேன். தக்க சமயத்தில் உதவிய இளைஞரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். உத்தராகண்டில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காட்சிகளே இவை. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள ரசாயன ஆலையில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் மளமளவென பற்றிய தீ ஆலை முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 19வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடன் குஜராத் டைட்டன்ஸ் அணி மோதியது. டாஸ் வென்ற குஜராத் அணி ஹைதராபாத் அணியை முதலில் பேட்டிங் ஆட அழைத்தது. அதன்படி களமிறங்கிய ஹைதராபாத் அணி குஜராத் அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஹைதராபாத் அணி 152 ரன்கள் சேர்த்தது. குஜராத் வீரர் சிராஜ் 4 ஓவர்களை வீசி 17 ரன்களை மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 4 ஓவர்களுக்குள் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட கேப்டன் சுப்மன் கில் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் கூட்டணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். 16.4 ஓவர்களில் குஜராத் அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் சுப்மன் கில் 69 ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் 49 ரன்களும் எடுத்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். ஹைதராபாத் அணி சார்பில் முகமது ஷமி 2 விக்கெட்டுகளும் பேட் கமின்ஸ் 1 விக்கெட்டும் கைப்பற்றினர். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு 2 வாரங்களுக்கு பிறகு முதல் முறையாக பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்ட போப் பிரான்சிஸை கண்டு பொதுமக்கள் உற்சாகமடைந்த காட்சிதான் இது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நுரையீரல் தொற்று காரணமாக சுமார் 3 வாரங்களுக்கு சிகிச்சை பெற்றவர் கடந்த மார்ச் 23ஆம் தேதி உடல்நலம் பெற்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். கடந்த 2 வாரங்களாக அவரை பார்ப்பதற்கு பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் போப் பிரான்சிஸ் சக்கர நாற்காலியோடு கலந்து கொண்டார். அனைவருக்கும் வாழ்த்து கூறியவர் நன்றியும் தெரிவித்தார். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு மாகாணங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் சிக்கி சுமார் 18 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் டெக்சாஸில் இருந்து ஒகியோ வரை பல்வேறு மாகாணங்களில் கனமழை கொட்டியது. குறிப்பாக கென்டக்கி, டென்னசி, அலபாமா ஆகிய மாகாணங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதேபோன்று ஆர்கன்சஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பிரதான சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது.
அமெரிக்காவில் வெள்ள பாதிப்பில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அலபாமா, ஜார்ஜியா, புளோரிடா ஆகிய மாகாணங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.